எப்படிடா நாக்கு ஊதா கலரா மாறிச்சு? நாக்க நீட்டு. இப்ப பாக்குறியா மாறா? நீ சொன்ன மாதிரியே இருக்கு. எப்படிடா? எந்திரா, எத்தனை தடவை சொன்னாலும் தெரியாதாடா? வீட்டுல சாமியை கும்பிட்டு திருநூறை தேடினா அதை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? குடுறா, வாயில என்ன வச்சிருக்க? வாய் தரடாங்கறல, வாய் தர. என்னடா தின்ன நாக்குல ஊதா கலரா இருக்கு? ஏன் சின்ன பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? இல்ல தம்பி, என்ன சாப்பிட்டான்னு தெரியல, வாயெல்லாம் ஒரே ஊதா கலரா இருக்கு. டேய்ங்க வா. காமி காட்றா. ஒண்ணுமே இல்லக்கா. இப்ப இருந்துச்சேப்பா. அவன் அடிக்கிறதுக்கு நீங்க காரணம் தேடாதீங்க. அவன் விளையாட்டு வீட்டுக்கு வரான், புரியுதா? நீங்க முதல்ல கிளம்புங்க. டேய், விளையாண்டு கரெக்டா வீட்டுக்கு போயிடும், சரியா? இப்ப விளையாடு போ. கண்ட கெமிக்கலை போட்டு சாக்லேட் விற்கிறாங்க. புரியுதுமா? திருநீர் தானே, வாயில போட்டுக்கிறேன். திருநீர் தானே போட்டோம், எப்படி ப்ளூ கலர்ல மாறிச்சு? இப்பதானே பார்த்தோம், அதுக்குள்ள மறைஞ்சிருச்சு. சாப்பிட்டான்னு தெரியல, வாயெல்லாம் ஒரே ஊதா கலரா இருக்கு. என்னப்பா வந்த, திருநீர் எடுத்த, ஒண்ணுமே சொல்லாம நீ பாட்டுக்கு போற. பூசாரி கிட்ட இருந்து வாங்கினது. ஹலோ, குட் மார்னிங். உட்காரு. நீங்கள் கொடுத்த திருநீரை டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல சூசைட் கில்லருங்கிற கொடிய மருந்து இதில் கலந்துருக்கு. சூசைட் கில்லரா? இது உலக நாடுகளில் தடை செய்யப்பட்ட மருந்து. பொதுவாக இந்த மருந்து எப்படிப்பட்டதுன்னா, சாதாரணமாக தற்கொலை செஞ்சுக்கோட எண்ணம் அவங்களுக்கு எப்படி வரும்னா, அவங்களோட குடும்ப சூழல், கடன் சுமை, வீட்டு பிரச்சனை, இதனால தான் உருவாகும். ஆனால் இந்த மருந்தை யார் சாப்பிட்றாங்களோ அந்த மருந்து 100% அவங்க உடம்புல ரீச் ஆன உடனே அவங்களுக்கு தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தை இந்த மருந்தே உருவாக்கும். இது ஜென்ரலாக ஃபாரின் கண்ட்ரிகளில் இன அழிப்பு, இயற்கை வள சுரண்டலுக்கு யூஸ் பண்ணுறதை கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். இந்த மருந்து எப்படி தான் உங்கள் ஊருக்குள்ளே வந்துச்சுன்னு தான் தெரியல. ஏன்னா இது சாதாரண மனுஷன் கையில் கிடைக்க வாய்ப்பே இல்லை. உங்கள் அம்மா இறந்ததுக்கு இந்த மருந்து தான் 100% காரணம். ஊருக்குள்ள இந்த திருநீர் கொடுத்தவனை விசாரிச்சீங்கன்னா எல்லா உண்மையும் தெரிய வரும். என்ன தம்பி திடுதுப்புன்னு வந்து நிக்கிற? நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். இந்த ஊர் மக்களுக்கு திருநீர்ல மருந்து கலக்க சொல்லி யாரா கொடுத்தா? சொல்றா, யாரா அதெல்லாம் உன்னை பண்ண சொன்னா? இப்படி எல்லாம் சொல்ல நீ கேட்க மாட்டேடா. உங்ககிட்ட எப்படி வர வைக்கணும் தெரியும்டா. அப்பா பொண்ணு ஒன்று சும்மா விட மாட்டேன்டா. ரெண்டாவது பண்ண
சொல்ல கேளு விடாம எனக்கு விட ஒண்ணும் மாட்டேன்டா. தெரியாது டேய், சொல்றா யாரா உன பண்ண சொன்னா எனக்கு சொல்றா தெரியாதுப்பா எனக்கு சொல்ல தெரியாது மாட்டேன்ல டேய், உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்டா தெரியாதுப்பா ஏ? நான் ஒன்றும் செய்யல தம்பி கல்ல கீழே போடுறான் போடுறா கீழே போடுறா நல்ல தம்பி என்ன கல்லால் அடிச்சு கொல்ல பாக்குறா என்னன்னு ஏய் கேளு உன்னை பத்தி எனக்கு தெரிஞ்சிருச்சுடா தலைவரே நீங்களுமா ஐயா நான் ஒண்ணும் செய்யல இப்ப இவங்க கிட்ட இருந்து உண்மையா வர வைக்கிறேன் ஒண்ணும் டேய், செய்யல. அது திருடுறா என்ன பண்றீங்க சொல்ல கேளுங்கடா டேய் இந்த ஊர் மக்கள் சாவடிச்ச இப்ப நீ வாயை தரடா டேய் அவன் கையை போடுடா தரடா வாயை சொல்லிடுறேன் எம்எல்ஏ ஒரு நாள் வர சொல்லியிருந்தார் அவரை நான் பார்க்க போயிருந்தேன் பூசாரி இப்படி உட்காருங்க அண்ணன் இப்போ வந்துடுவார் பூசாரி அண்ணன் வர்றாரு நான் வந்ததுக்காக எந்திரிச்சு நிக்காட்டி என்னப்பா இப்பதான் வந்தீங்களா ஆமாங்க உட்காருங்க பரவாயில்ல அட உட்காருங்க பொழப்புகளை பல்ல எப்படி போயிட்டு இருக்கு என்னங்க என் பொழப்பு பெருசா குண்டு சட்டிக்குள்ளே குதிரையை ஓட்டின மாதிரி கிடைக்கிறத சாப்பிட்டு அப்படி இப்படின்னு ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கோங்க என்ன சலுப்பா பேசுறீங்களே பூசாரி யாரோட வாழ்க்கை எப்படி மாறுன்னு யாராலையும் சொல்ல முடியாது ஆனா அதிர்ஷ்ட கதவை தட்டும் போது ஆணு வாயை திறந்துட்டு பார்க்காம கப்புன்னு பிடிச்சிக்கணும் ஐயா எல்லாம் எனக்கு தெரியும் பூசாரி இப்ப நினைச்சு பார்த்தியா ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து பார்க்குறியா நீ பணத்தை பார்த்த நான் உன்னை பார்த்தேன் நினைச்சதெல்லாம் வாழ முடியுங்களா ஆசைப்பட்டதை கனவு கண்டு வாழ்றதே எங்க வாழ்க்கையா போச்சுங்க பூசாரி உனக்கு நல்லாவே தெரியும் என் பேர் சாமிநாதன் மொட்டையடிச்சு காது குத்தி கோயிலில் தான் பேர் வச்சாங்க யாராவது ஊருக்குள்ளார சாமிநாதன் கூப்பிடுறாங்களா சாமி சாமின்னு தானே கூப்பிடுறாங்க அந்த சாமி உனக்கு செய்யாத இந்த சாமி நான் உனக்கு செய்வேன் சரவணா அந்த பணத்தை எடுத்துட்டு வா ஐயா இந்த புடி யோசிக்காத புடி பூசாரி பணத்தை எதுக்கு கொடுத்தேன் நீ எதுக்கு பணத்தை வாங்கின குழப்பமா இருக்குல்ல ஆமாங்கய்யா சொல்கிறேன் எல்லாம் ஒரு சுயநலம் தான் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் சுயநலத்துக்கு பின்னால் தான் அடங்கி இருக்கு நம்ம ஊர் திருவிழா அன்னைக்கு ஊரை காலி பண்ணுறதை பற்றி நானும் எம்எல்ஏ பியும் பேசிகிட்டு இருந்தோம் இங்கே பார் பூசாரி கொஞ்சம் சொதப்புனா கூட உன்னை கொண்டுட்டு வேற ஆளை வச்சு கதையை முடிச்சிருவாங்க நான் இங்கே இருக்கிறது உன்னை பற்றி துப்பு சொல்கிறதுக்கு தான் சரவணா நான் தான் செய்கிறேன்னு சொல்கிறேன்ல திருவிழா மட்டும் முடியட்டும் இந்த ஊர்லேருந்து ஒவ்வொருத்தனையும் எப்படி காலி பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்போ தெரியும் நான் யாருன்னு வா மாரிமுத்து உட்காரு சரக்கு சாப்பிடலாம் சரவணா எச்ச குடிக்காங்க யாரா அவன் இவனோட சேர்ந்துக்கிட்டு ஊரை காலி பண்ணி தரோம்னு பேசிக்கிட்டு இருக்க என்னடா சதி நடக்குது இங்க இந்த ஊரே நல்லது கெட்டது எல்லாமே நீ சொன்னா சரிங்கிறானுங்க நீ என்னடான்னா இந்த ஊர் மக்களுக்கே துரோகம் பண்றியா விட மாட்டேன்டா அவனைய இங்கே பாரியா பூசாரி சொல்கிறத கேளு எவ்வளோ வேணாலும் பணம் வாங்கி தர்றேன் 5க்கு 10க்கும் கஷ்டப்படுறவன் தான் பணத்துக்கா இவனை மாதிரி ஊரை விற்கிறேன் நான் கிடையாது மாரிமுத்து உன்னை சாமின்னு நினைச்சு தலையை குனிஞ்சா தலையை எடுத்துருவீங்களோ விட மாட்டேன்டா உன்னைய இந்த ஊரே உன்னை நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருக்கு நீ யாருன்னு இந்த ஊருக்கு காட்டுறேன் வாடா ஆய் வைக்க கட்டிக்கிட்டு இந்த ஊரை ஏமாத்துறதே உங்களுக்கு பொழப்பா போச்சுலடா ஏமாற வேண்டாம்டா செத்து தோலை யாரு மேலடா கையை வைக்கிற சோழியை உருட்டி நீங்க போடுற 5-10 வச்சு கடைசி வரைக்கும் பிச்சைக்காரனை வாழ சொல்றியா வர்ற மகாலட்சுமி எப்படா விட சொல்ற ஊருக்காரவங்க சாமிக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ பேய்க்கு பயப்படுவாங்க அதனால செத்து போன மாரிமுத்து ஊருக்குள்ள பேய அலைகிற மாதிரி நானே நடிக்க ஆரம்பிச்சேன் மக்களும்
பயப்பட ஆரம்பித்தாங்க. மாரிமுத்து பேயா வந்துட்டான்னு ஊருக்குள்ளே அங்கங்கே பேச ஆரம்பித்தாங்க. மேலும் பயமுறுத்துறதுக்காக வெளியூர்லேருந்து ஒரு பொண்ணை வரவழைச்சேன். அந்த பொண்ணை நானே மாரிமுத்து வீட்டுக்கு பேயா நடிக்க அனுப்பி வச்சேன். மாரிமுத்தோட ஆவி அந்த பொண்ணை பிடிச்சிருக்கிறதா ஊர் மக்களை நம்ப வச்சேன். அந்த பேயை விரட்டுறதுக்காக எம்எல்ஏவே ஒரு போலியான நம்பூதிரி அனுப்பி வச்சார். அந்த நம்பூதிரி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமும் யாரும் ஊரை விட்டு காலி பண்ணுற மாதிரி தெரியல. அப்போ தான் எம்எல்ஏ என்னை மறுபடியும் வர சொன்னார். ஐயா வணக்கம். ஐயா பேய் பயத்தை காமிச்சாச்சு. எல்லாரும் கடுமையாக பயப்படுறாங்க. ஆனால் ஒருத்தர் ஊரை விட்டு போக மாட்டேங்கிறாங்க. பேய் பயத்தை காட்டினா ஊரை விட்டு போகல. ஆமாம். மரண பயத்தை காட்டினா ஓட்டுவாங்க. இதை திருநீரில் கலந்துரு. அவர் கொடுத்த மருந்தை திருநீரில் கலந்து ஊர் மக்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொருத்தராக சார ஆரம்பித்தாங்க. இதில் உங்கள் அம்மா மட்டும் பிழைச்சிக்கிட்டாங்க. எங்கே உங்கள் அம்மா மூலமாக மருந்தை பற்றின உண்மை தெரிஞ்சிருமோன்ற பயத்தில் எம்எல்ஏ சொல்லி உங்கள் அம்மாவை கொன்னேன். டேய், எதுக்காகடா ஊரை காலி பண்ணணும்னு நினச்சிங்க? சொல்லு. டேய், உனக்கு பின்னாடி எத்தனை பேரா இருக்காங்க சொல்றா. எம்எல்ஏ மட்டும் தான் தெரியும். ஆனால் அவருக்கு பின்னாடி எத்தனை பேர் யார் யார் இருக்காங்கன்னு எனக்கு எதுவும் தெரியாதுங்கய்யா. டேய், உண்மையை சொல்ல அடிச்சே கொண்டுடுவேன். ஐயா, ஊரை காலி பண்ணி தரது மட்டும்தான் எனக்கு வேலை. அதை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது. ஊரை காலி பண்ணாதான் எல்லா உண்மையுமே தெரிய வரும். ஓ, ஊரை காலி பண்ணாதான் உண்மை தெரியுமா? அப்ப காலி பண்ணிடுவோம். சார் நம்ம பூசாரி. Pusari, come on, welcome man, come on man, come on. You're looking so nervous. What happened for you? Hey, come on, chill. What happened, man? Morning? I gave you morning. Don't worry. Hey, bring the morning. Pusari, you have done a good job. So don't worry about the money. I'll give it to you, okay? Congratulations, Pusari. You're gonna be a rich man. Come on, take it. Come on, Pusari, take it. Don't hesitate, Pusari. Come on. It's your money. Hey, who's that? Hey, you. Check that guy. Hey, யாரா அது? Get in, faster. Who's that guy? Something's wrong. What? Hey, Pusari, you said no one is in the village, but who is that? What's happening? But you have cheated me. I'm gonna kill you. Oh, Larry, you're gonna die now. Hey.
எங்களை அழிச்சிட்டு இந்த மண்ணில இருந்து எடுத்துட்டு போக அப்படி என்னடா இருக்கு? சொல்லுடா, சொல்லுங்கடா. நாங்க ஒரு இன்டர்நேஷனல் மாஃபியா டீம். இன்னைக்கு நாடுகள் வளர நாடுகளை அழிக்கிறதுக்காக ஒவ்வொரு நாடும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு நாட்டோட வளர்ச்சிக்காக தான் சேட்டலைட்டை விடுவாங்க. ஆனா இப்ப வளர்ந்த நாடுகள் வளர நாடுல இருக்கிற இயற்கை வளங்களை திருடுறதுக்காக ஒவ்வொரு நாடும் போட்டி போட்டு சேட்டலைட் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாடு எங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் தான் உங்களோட வில்லேஜ் ஐசாமி பற்றி. உங்க வில்லேஜ்ல ஒரு பவர்ஃபுல்லான நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்கிறதா எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. எங்களோட டீம் உங்க ஆளுங்களை வச்சு நீரோட்டம் பார்க்குற மாதிரி நாங்கள் அனுப்பி வச்சோம். அங்கே எங்களுக்கு கிடைச்ச ஸ்டோனை செக் பண்ணி பார்த்தப்போ எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அது ஒரு பவர்ஃபுல்லான யுரேனியம். எடுக்க எத்தனை கோடி வேணாலும் செலவு பண்ண அந்த நாடு தயாராக இருக்கு. ஸோ இல்லீகல் அதை எடுக்கிறதுக்காக அங்கே உள்ள எம்எல்ஏவை மீட் பண்ணோம். This village is our target, so we got to push the people out of the village and get it under our control. So we got some methods for that. First of all, we'll create some clashes and destroy their peace. And the next step is spread some dangerous virus to kill the people. Follow the steps to evacuate the people. So I want you to cooperate with us. You got it? MLA, and the advance money, 500 crores is in this briefcase. ஸோ நிறுத்தியா? நீ கொடுத்த காசை வச்சு சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சா கம்பி என்ன வச்சிருவியாட்டு இருக்கு. ஏதோ 2 பேர்த்த கொள்றது, ஒரு 4 பேர்த்த கொடுத்துறதுன்னா பரவாயில்ல. நீ என்னமோ மொத்த ஊரை காலி பண்ண சொல்ற? இது ஒரு அரசியல்வாதிக்கு நல்லதில்லை. இன்னைக்கு நாட்டில் எல்லாம் அப் டு டேட்ல இருக்கான். எங்கே எந்த மூலையில தப்பு நடந்தாலும் ஊரே கூடி ஒன்னா ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க சொல்றதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணணும்னா இந்த ஊருக்குள்ளார போய் நான் ஓட்டு கேட்க முடியாது. நீங்க இந்த ஊர்ல ஒரு படி மண்ணு கூட எடுக்க முடியாது. என் பாட்ட காலத்துல ஏமாத்திட்டு போன மாதிரி ஏமாத்திட்டு போலான்னு பாக்குறீங்களா? எல்லாம் காலம் மாறி போச்சு தம்பி. இந்த நேரத்தில் நீ சொன்னது மட்டும் நான் செஞ்சேன்னு வச்சுக்க, பிரஸ் மீடியாவில் ஈஸியாக மாட்டிக்குவோம். மக்களோட பலம் என்ன பலவீனம் என்ன எல்லாம் எனக்கு தெரியும். ஐ வில் டூ, யூ டோன்ட் வரி. ஐயா, இவனுங்களை எங்கேயே அடிச்சு புதைச்சிடலாம். அப்பதான் நம்ம ஊருக்குள்ள தப்பான எண்ணத்தோட வர எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். டேய், இந்த மண்ணு எங்க உசுரும் ஒண்ணு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கான். உங்க தேவைக்காக 5 உயிரை காவாயிட்டீங்களா? தஞ்சாவூர் மாவட்டம் ஐயாசாமிப்பட்டி என்ற கிராமத்தில் நேற்று இரவு வெளிநாட்டைச் சேர்ந்த சில மர்ம நபர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ஒட்டுமொத்த கிராமத்தையே திருநீரில் மருந்து கலந்து கொலை செய்ய திட்டமிட்டது தெரிய வந்துள்ளது. மேலும் வெளிநாட்டு மர்ம நபர்களுக்கு உடந்தையாக செயல்பட்ட மத்திய அமைச்சர் ராஜசேகர், MLA சுவாமிநாதன், பூசாரி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இவர்களுக்கு யார் யார் உடந்தையாக இருந்தார்கள் என்பதை காவல்துறை தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். இந்த விசாரணையை உடனடியாக சிபிஐ வசம் ஒப்படைத்து 15 நாளில் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு சிபிஐக்கு ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இச்சம்பவத்தை பற்றி பொதுமக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை இப்பொழுது பார்ப்போம். ஏங்க பேபி சஸ்னா யாருக்காவது பயம் வரத்தாங்க செய்யும். இதுக்கு முதல்ல ஐடியா கொடுத்தான் பாருங்க, அவனை செருப்பால அடிக்கணும். வெளிநாட்டுக்காரன் ஏதோ ஒரு விதத்துல நமக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பான். அவன் நாட்டு பொருளை யூஸ் பண்ணாம இருந்தாவே நம்ம நாட்டுக்குள்ள வர மாட்டான்.